கருக்கலைப்பு செய்த பெண் இறப்பு. தவறான சிகிச்சையினாலதான் அவங்க இறந்துட்டாங்கன்னு உறவினர்கள் போராட்டம். இந்த விஷயம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஸ்கேன் பண்ணினாக்க ஒன்னும் குழந்தைன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆஸ்பத்திரிக்கு போனேன். இல்ல ட்ரிப் ஆயிருது, வயிறு வலி வந்துருச்சு, எல்லாம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டாங்க. எப்படி எடுத்தா என்ன பண்ணாங்கிறது எங்களுக்கு தெரியாது, எந்த டவுல் எடுத்தாங்கிறது எங்களுக்கு தெரியாது. ராத்திரில இருந்து பொழுதுடியில வரைக்கும் டாக்டர் 10 மணி வரைக்கும் வரவே இல்லை. நாங்க பார்க்க போறோம், நீங்க எல்லாரும் வெளில போங்க சொல்லி 2 பேரும் வெளியே அனுப்பிவிட்டு என்ன பண்ணுனா ஏது பண்ணானே தெரியாது. என் பிள்ளைய நான் போய் பார்க்கல, எல்லாம் ஒண்ணுமே இல்லாம கிடக்க மாட்டாங்க. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி பக்கத்துல மேலஞ்சு விடுதி கிராமத்தை சேர்ந்தவங்க பரிமலேஸ்வரன் கலைமணி தம்பதி. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயிருக்கு. இவங்களுக்கு 2 குழந்தைகளும் இருக்கு. 2மே பெண் குழந்தைங்க. 3ஆவதா இப்போ ரீசெண்டா பிரெக்னன்டாவும் இருந்திருக்காங்க. இவங்களோட கணவர் வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. இப்போ 3ஆவதா பிரெக்னன்டா இருந்ததுனால கருவுல இருக்கிறது ஆனா இல்ல பெண்ணா அப்படின்றத கண்டறியணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. கருவுல இருக்கிறது ஆனா பெண்ணா அப்படின்னு செக் பண்றது ரொம்ப தப்புங்க. சட்டப்படி அது குற்றம். அப்படி பண்றது ரொம்பவே தப்புங்க. அதை கண்டிப்பா பண்ணக்கூடாது. கலைமணி பாத்தீங்கன்னா இந்த பரிசோதனை பண்ணிருக்காங்க. வயித்துல இருக்கிறது பெண் குழந்தை அப்படின்னு ஹாஸ்பிட்டல் சைட்ல இருந்து உறுதி பண்ணிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஹாஸ்பிட்டல் சைட்ல இருந்து வெளிநாட்டுல இருக்கிற அவங்களுடைய கணவருடைய ஒப்புதலோட மருத்துவர்கள் கருக்கலைப்பு முயற்சியில ஈடுபட்டதா சொல்லப்படுது. அப்போ கருக்கலைப்புல அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு கூறப்படுது. பெண்ணோட உறவினர்கள் மருத்துவமனையை குற்றம் சாட்டி இருக்காங்க. எங்க கிட்ட ஆலோசிக்காம இந்த கருக்கலைப்புல ஈடுபட்டிருக்காங்க. அதனாலதான் கலைமணி இப்போ உயிரோட இல்ல. இதுக்கு காரணமான மருத்துவர்கள் மீதும் மருத்துவமனை மீதும் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இப்போ கோரிக்கை வச்சு போராட்டத்திலையும் ஈடுபட்டாங்க. இந்த விஷயம் இப்போ பரபரப்பா போயிட்டு இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை காலையில 11 மணிக்கு என் புள்ள போயிருக்குது. என் புள்ளையோட வேலை செஞ்ச பிறந்த அழைச்சிட்டு போயிருக்குது. நாங்க வீட்டுல இல்ல, எங்க கிட்ட யார்ட்டையுமே சொல்லல. என் பொண்ணு இப்போதான் பிள்ளைல அழைச்சிக்கணும் பிறண்டா அழைச்சிக்கணும் போனது. போய் டாக்டர்கிட்ட பாத்துருக்கா, ஸ்கேன் பண்ணிருக்கிறாங்க. ஸ்கேன் பண்ணினாக்க ஒன்னும் குழந்தைன்னு சொல்லி இருக்கிறாங்க. பொண்ணு பணம் இல்லைன்னா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிருக்கா. இனிமே போய் தந்தேன்னா மறுபடியும் 10,000 கட்டினா தான் ஸ்கேன் எடுத்துட்டு தான் நாங்க மறு பாப்போம்னு சொன்னாங்களாம். சொன்னதுனால பிள்ளை திருப்பி 10,000 நம்ம எங்க போறது, நம்ம கிட்ட காசு இல்லைன்னுட்டு பிள்ளை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி பேச போட்டுக்கிட்டாங்க. நான் 6 மணி போல எங்க ஆகி பிள்ளைய காணவே போனாலன்னு கேட்டேன். கேட்கையில சொன்னாங்க பிள்ளை ஊருக்கு போயிட்டு ஒன்னும் வரலன்னா எங்க வரேன்னு கேட்டா நாங்க பேச மட்டும் தாங்கிட்டோம்னு சொல்றாங்க. 9 மணிக்கு இங்க பஸ் ஏறி நான் 11 மணிக்கு புதுக்கோட்டையில பஸ் ஏறினேன். 12-1 மணிக்கு நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன். இல்ல ட்ரிப் ஆயிருது, வயிறு வலி வந்துருச்சு, எல்லாம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டாங்க. எப்படி எடுத்தா என்ன பண்ணாங்கிறது எங்களுக்கு தெரியாது, எந்த டவுல் எடுத்தாங்கிறது எங்களுக்கு தெரியாது. நான் பெத்த ஆயில நான் போய் அங்க இருந்தேன். ராத்திரில இருந்து பொழுதுடியில வரைக்கும் டாக்டர் 10 மணி வரைக்கும் வரவே இல்லை. ஒரு பொம்பளை மட்டும் இருந்து என் பிள்ளைக்கு ஊசியா மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தா, அவரை ஒண்ணுமே பண்ணல. என் பிள்ளை கடந்து துடிச்சுக்கிட்டு கிடந்துச்சு. பொம்பளை பிள்ளைன்னு சொன்னதுல என் டாக்டர் அப்ப வரவே இல்லை. நான் 11 மணிக்கு வேற கேக்குறேன், 10 மணியை போல. என்ன காலையில இருந்து நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கலையே டாக்டர் கிட்ட, ஒரு பிறந்த கட்டி பார்க்கலையே அப்படின்னு சொல்லி என்னன்னா வச்சா தீபம் எல்லாம் வந்துருச்சு, வயிறு வலி வந்துருச்சு, நாங்க பார்க்க போறோம், நீங்க வெளில போங்க, எங்களை வெளில தள்ளி விட்டாங்க. அதுக்கு ஒரு பாட்டு நல்லதான் வயிறு வச்சு அதுக்கு வந்துச்சு. நான் பிள்ளைய நாங்க வெளில வரையில, நாங்க பார்க்க போறோம், நீங்க எல்லாரும் வெளில போங்க சொல்லி 2 பேரும் வெளியே அனுப்பிவிட்டு என்ன பண்ணுனா ஏது பண்ணானே தெரியாது. என் பிள்ளைய நான் போய் பார்க்கல, எல்லாம் ஒண்ணுமே இல்லாம கிடக்க மாட்டாங்க, அழைச்சி போட்டுட்டாங்க.